டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கக்கூடிய கேண்டிடேட் கிட்ட ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் பை பண்ணி வச்சிருப்பீங்க, இல்லாட்டி நீங்க ஸ்கூல் புக் வெப்சைட்ல எல்லாத்தையும் சர்ச் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் அவுட் சோர்ஸ்க்கு என்னென்ன புக் பெஸ்டா இருக்குன்னு சொல்லி நிறைய கேண்டிடேட் கேட்பீங்க. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அவுட் சோர்ஸ்க்கு என்னென்ன புக் பெஸ்டா இருக்குன்னு சொல்லி டிஎன் வேலை வாய்ப்பிலேயே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ண போறேன். இது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஎன் புக்ஸ்ன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி டிஎன்பிசின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்க்கு என்னென்ன புக் பெஸ்டா இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலா வருங்க. இந்த புக்கை நீங்க பிடிஎஃப் ரிசீவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. இனி 1 or 2 டேஸ்ல மறுபடியும் ரீஷேர் பண்றோம், ஓகேங்களா? இல்லாட்டி உங்களுக்கு புக்கு கிடைச்சிச்சுன்னா வெளியே கிடைச்சிச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. என்னதான் பிடிஎஃப்ல படிக்கிறதுக்கும் புக்ல படிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்க புக்கு கிடைச்சிச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இதே போல தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மட்டும் ஃபாலோ பண்ணா பத்தாது, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இதே போல தொடர்ந்து கண்டென்ட் நம்ம பேஜ்ல 1 by 1 அப்டேட் வந்துட்டே தான்